நாம் கற்றுக்கிட்ட பாடம் வந்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இவ்வளோ இருக்கும்போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இன்னைக்கோட காலையில் நம்ம பின்னாடி டி பிளாக்ல 30 கன்சல்டேஷன் ரூம்ஸ் திறந்தோம். எஸ்தட்டிக் கிளினிக் பண்ணியிருக்கோம். அதை தவிர இஎன்டி கிளினிக் பண்ணியிருக்கோம். இஸ்லான்ற ஒரு 5 ஸ்பெஷல் கிளினிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது விஐபியில் அந்த பக்கமாக தனியாக ரிசீவ் பண்ணி மேலே வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃப்ரம் தி கேட் டு திருப்பி டாக்டரை பார்த்துட்டு அவங்க திருப்பி அந்த வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் மொத்தத்தையும் பார்த்துக்கிற மாதிரி ஒன்லி விஐபிக்கு. ஏன்னா மற்ற பேஷண்ட்ஸு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறது ஒரு கான்செப்ட். ஏன்னா இப்போ நமக்கு கிரௌடு இடம் பத்தலை. அப்போ விஐபி செல்வல் வரும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ப்ரைவசி வேணுங்கிறதுக்காகவும் அது மாதிரி கிளியர் பண்ணணும். எந்த டாக்டர் வேணும்னாலும் அந்த ரூமில் எடுத்துக்கலாம், அவங்க புக் பண்ணிக்கலாம். அவங்களோட பேஷண்ட்ஸை வர வச்சு அங்கே பார்த்து ப்ரைவேட்டாக தனியாக செப்பரேட் என்ட்ரன்ஸில் அனுப்பிச்சி வைக்கலாம். அதுக்குள்ள காஸ்மெட்டாலஜியில் கம்ப்ளீட் காஸ்மெட்டாலஜி இருக்கிறோம். காஸ்மெட்டாலஜி அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரியும் சேர்ந்து யுனைடெடாக 50 வயதோ 60 வயது ஆட்களையும் 30 வயது மாற்றக்கூடிய திறமை இந்த மருத்துவ வல்லுநருக்கு இருக்கு. அதையெல்லாம் சேர்ந்து இங்கே வந்து நாட் ஓன்லி தி டாக்டர்ஸ், அதுக்கு தகுந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து அதெல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். மக்கள் அதை பயன்படுத்தணும். இன்றைக்கு ஹலோ டாக்டர் இன்னைக்கு நிறுவியுள்ள சிறப்பு மருத்துவங்கள் நார்மலாக அதை ஒரு சாதாரணமாக சிந்தனை வராது. ஒரு நல்ல மருத்துவமனை ஆரம்பிச்சோமா, நல்ல டாக்டரை பார்த்தோமா, அவன் வேலை கொடுத்தோமா, வருமானம் வருதா, நமக்கு எத்தனை கோடி லாபம் வருது, அந்த சிந்தனை என்னை முதற்கொண்டு என் குடும்பத்தை யாருக்கு அப்படி இல்லை. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் நம் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறான், எதிர்பார்த்தை விட அதிகமாக கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் நாம் மக்களுக்கு அதை திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த மாதிரி மாற்று சிந்தனைகளும் புதுசாக மக்களுக்கு சேவையை எளிதாக்க வேண்டும், குறைந்த செலவில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதுனால ஐடியாஸ் தான் வேணும். முதல்ல பணமெல்லாம் ரெண்டாவது. இந்த ஐடியா நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் கல்லூரி விழாக்களில் சொல்லுவேன். என்னுடைய மூத்த மகன் ரவி பச்சமுத்து அவர்கள் இன்ஜினியர் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் சிறந்த சிந்தனையாளர், புதிய காரியங்கள் செய்வதில் இயற்கையாகவே அதை குணம் கொண்டவர். அதனால் இவர் ஜிடி நாயுடு, இந்த காலத்து ஜிடி நாயுடுன்னு சொல்லுவேன். பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். அவர் எதை செய்தாலும் எதை சிந்தித்தாலும் மாற்றாக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவர், பழக்கம் கொண்டவர். திறன்கிறத விட ஒரு பழக்கம் அப்படிதான் இருக்குது. அந்த வகையில் நான் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். என்னுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்றுகிற வகையில் அவர்கள் உழைத்து மக்களுடைய மரியாதையை பெற்று இன்றைக்கு புதிய சிந்தனைகளோடு இந்த குடும்பத்தில் சிறிய மகன் சத்யநாராயணன் அவர்கள், அப்போ அவரை பொறுத்தவரை அதே மாதிரி தான் அமெரிக்காவெல்லாம் படித்தாங்க. அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது நிறுவிய புதிய தலைமுறையானாலும் சரி, வேந்தர் டிவி இவர் நிறுவினது, புதிய தலைமுறை சின்ன சத்யநாராயணன் செய்து இன்றைக்கு புதிய தலைமுறை என்பது இன்றைக்கு அரசியலுடைய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக எல்லா அரசியல் தலைவர்களும் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தொடுகிற எந்த தொழிலாக இருந்தாலும் அதை உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து அதே கவனமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன்.
என் பிள்ளைகளை நான் பாராட்ட வேண்டும். அந்த வகையில் நான் கொடுத்திருந்தவன். அந்த வயலில் இன்றைக்கு 88வது வயது. இன்றைக்கு இந்த நாளை எனக்கு அதே மாதிரி இவங்க எதை செய்தாலும் என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஏதாவது புதிதாக தான் செய்கிற தொழில் ஒரு உருவாக்கம் கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு என் தந்தை பிறந்த நாள் என்று வரும் என்று காத்திருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். அத்தகைய பிள்ளைகளை பற்றி நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அவருடைய முயற்சி மீண்டும் மீண்டும் பல வகையில் அவர் செய்கின்ற தொழிலுக்கும் இந்த மருத்துவமனைக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய அன்பு மகனை ரவி பச்சிமுத்து அவர்களை என்னுடைய 88வது பிறந்த நாளில் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க அவரோட குடும்பத்திலும் வாழ்க என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற அவங்க அனைவருக்கும் நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், பிளாஸ்டிக் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் துறை தலைவர். இன்றைக்கி ஒரு புது தொடக்கம், சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு புது தொடக்கம். என்ன புதுசாக தொடங்கியிருக்கு அப்படின்னா சிம்ஸ் ஏஸ்தட்டிக் இன்ஸ்டிடியூட். அதாவது சிம்ஸ் மருத்துவமனையில் ஏஸ்தட்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் சர்ஜரி சில சமயம் சொல்கிறாங்க, ஏஸ்தட்டிக் சர்ஜரி இன்ஸ்டிடியூட். இது சர்ஜரி மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது. அழகுபடுத்துறதுக்கு நம்மளுடைய முகத்தை அழகாக வச்சுக்கிறது நம்மளுடைய உரிமை. இந்த அழகு என் மனசில் தான் இருக்கும். இப்போ எனக்கு தோணுச்சுன்னா என் மூக்கு சரியில்லை அப்படின்னா அதை கொண்டு சரி பண்ணலாம். அதுக்கு ஒரு இடம் இருக்குது. இதில் என்ன சார் பெருசாக புதுசாக இருக்குது, எல்லாத்தையும் ஏஸ்தட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்களே, இதில் என்ன பெரும் புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 டிபார்ட்மெண்ட், அதாவது அழகுபடுத்துறதுக்கு வெறும் சர்ஜரி பண்ணுறது கிடையாது, பிளாஸ்டிக் சர்ஜரி தேவை. ரெண்டாவது டெர்மட்டாலஜி, ஸ்கின் தேவை. சில பேருக்கு முகத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தோலில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இதுவும் அழகுக்கு முக்கியமானது. மூணாவது கைனகாலஜி. கைனகாலஜியில் என்ன சார் ஏஸ்தட்டிக்கு, அந்த ஸ்பெஷலிஸ்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நாலாவது பற்களுடைய அலைன்மெண்ட். அந்த பல்லு அழகு சரியில்லைன்னா அந்த முகத்தோட அழகே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா இணைஞ்சு பண்ணுறது தான் சிம்ஸ் ஏஸ்தட்டிக் இன்ஸ்டிடியூட்டுங்கிற சாயம். ஃபஸ்ட்டு நம்ம டெர்மட்டாலஜி, அது என்ன பண்ணும், ஏஸ்தட்டிக் சர்ஜரிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு டாக்டர் ஷர்மதா அவங்கள கேட்கலாம். டாக்டர் ஷர்மதா. வணக்கம். அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஷர்மதா. இது வரைக்கும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நம்ம எல்லாரும் பேஷண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ சிம்ஸ் ஏஸ்தட்டிக் இன்ஸ்டிடியூட் அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் இப்போ வர்றது பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம நார்மல் பீப்புளை எப்படி அட்வான்ஸ்டாக அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ், இன்னும் அப்பியரன்ஸ் அண்ட் இன்னும் பெனிஃபிஷியல் கொடுக்க முடியுமோ அது எல்லா வகையான கொடுக்கணும். கைனகாலஜி, பிளாஸ்டிக் சர்ஜரி, ஸ்கின், ஹேர் அண்ட் ஈவன் அவங்களோட ஸ்மைலை கரெக்ட் பண்ணணும். சிம்ஸ் ஏஸ்தட்டிக் யூனிட் நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸை தாண்டி அவங்களோட நம்ம எல்லா மக்களுக்கும் ரீச் அவுட் ஆகிற மாதிரி ஒரு புது இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறோம், சிம்ஸ் ஏஸ்தட்டிக் இன்ஸ்டிடியூட். ஸோ இதில் கைனகாலஜின்னு சொன்னேன் இல்லையா, ஏஸ்தட்டிக் கைனகாலஜி. அது என்னது ஏஸ்தட்டிக் கைனகாலஜி? கைனகாலஜினா பெண்கள் ப்ராப்ளம்ஸ் உண்டான ப்ராப்ளம்ஸ். அதுக்கு என்ன சார் ஏஸ்தட்டிக் சர்ஜரி? டாக்டர் சந்தியா அவங்கள கேட்கலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி கைனகாலஜினா நம்ம டெலிவரிஸ் இல்லை ப்ளீடிங் ப்ராப்ளம் அதுதான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் ஏஸ்தட்டிக் கைனகாலஜி அப்படின்னா நிறைய திங்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபீமேல் அப்படின்னா அவங்க ஒரு 13 இயர்ஸ்லேருந்து அவங்க 50 இயர்ஸ் ஆற வரைக்கும்
நிறைய சேஞ்சஸ் ஆகும் அவங்களோட பாடியில். அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது வந்து அவங்களோட வயிறு ரொம்ப லூஸ் ஆகும், அவங்களோட பிரெஸ்ட் வந்து அந்த மார்பகம் வந்து ரொம்ப லூஸ் ஆகும் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போதும். அண்ட் அவங்களோட வெஜைனா அது வந்து அந்த பேபி டெலிவரி ஆகும்போது அந்த வெஜைனா ரொம்ப லூஸ் ஆகும். இதனால என்ன பெருசாக பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நிறைய பிரச்சனை இருக்கும். ஒன்று வந்து அவங்களுக்கு இந்த காஃப் பண்ணும்போது இல்லை ஏதாவது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது யூரின் லீக் ஆகும் பிகாஸ் ஆஃப் த லூஸ் வெஜைனா. செகண்ட் வந்து சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஜெனைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கும், லேபியா மைனோரான்னு சொல்லுவோம், கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ இந்த ஆத்லீட்ஸ் ஸ்விம்மர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டைட் க்ளோத்ஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வேறு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்க்கு நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அது வெஜைனா டைட் பண்ணுறது, லேபியா மைனோரா கரெக்ஷன், லேபியா மெஜோரா கரெக்ஷன். ஸோ இது வந்து அவங்களோட அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனைட்டல் அப்பியரன்ஸோட சேஞ்சஸ். சிலது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும், யூரின் லீக் ஆகும்போது இல்லை கொஞ்சம் கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணாமே நம்ம வந்து ஒரு கீகல்ஸ் சேர்ன்னு இருக்கும் இல்லை லேசர் இருக்கும், அதில் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் நிறைய மக்களுக்கு தெரியல இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்காக தான் we have started the SIMS Aesthetic Institute where நார்மல் பீப்புள் கூட வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன பிரச்சனை நிறைய பேருக்கு கூச்சமாக இருக்கும், நான் இது டாக்டர்கிட்ட போகலாமா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்படியே இருக்கிற டைப்பர்ஸ் போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. பட் இல்லை, உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் சர்ஜரி இல்லாமல் நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியும்.